السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. பிரசங்கப்படுத்தி கிபலாபத்துக்கு நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்கிற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹுக்காக நோன்பு நோற்றவர்களாக அமர்ந்திருக்கிறோம். நோன்புக்கான சிறப்பு அலாதியானது. இது ஒரு அடியானுக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையே இருக்கிற ரகசியம். ஒருவர் நோன்பாளியா என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. இந்த ரகசிய வணக்கத்திற்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான். சொர்க்கத்தில் ஒரு வாசல் ரையான் என்கிற பெயரில் இருக்கிறது. யதுகுலு ஸாயிமுன யௌமல் கியாமா. அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் மட்டுமே உள்ளே நுழைவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைரஹும். அவர்களை தவிர வேறு யாரும் அதன் வழியாக நுழைய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அது நோன்பாளிகளுக்கான ஒரு பிரைவேட் வாசல், கேட். அதில் நோன்பாளிகள் மிக சாதாரணமாக உள்ளே சென்று விட முடியும். அல்லாஹு தாலா ரையான் என்கிற சொர்க்கத்திற்குரிய நோன்பை நோற்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நோன்பு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: நீங்கள் எத்தனை நோன்பு நோற்றீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடலாம், ஆனால் அந்த நோன்பு உங்களை மறக்காது. நீங்கள் நோற்ற ஒவ்வொரு நோன்பும் உங்களுக்காக நாளை அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பிலே வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா. நோன்பும் குர்ஆனும் அடியார்களுக்காக நாளை மறுமையிலே பரிந்து பேசும், சிபாரிசு செய்யும். யகூலு ஸியாம், நோன்பு சொல்லும்: ஐ ரப்பு, இறைவா, மனஅதுஹு அத்ஆம வஷ்ஷஹவாத்தி பின்னஹார். யா அல்லாஹ், நான் இந்த அடியாரை பகல் பொழுது முழுக்க சாப்பிடாமலும் உண்ணாமலும் அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள விடாமலும் நான் அவனை தடுத்திருந்தேன். எனவே ஃபஷஃபிஅனி ஃபீஹி, அவர் விஷயத்தில் நான் செய்யக்கூடிய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக என்று நோன்பு அல்லாஹ் இடத்திலே மன்றாடும். வயகூலுல் குர்ஆன், குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும்: மனஅத்துஹுன் நௌம பில்லைல். யா அல்லாஹ், இந்த அடியான் இரவு நேரத்தில் உன் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தான், என்னை ஓதிக்கொண்டிருந்தான். நான் அவனை உறங்க விடாமல் தடுத்திருந்தேன். எனவே
அவர் விஷயத்தில் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக என்று குர்ஆன் மன்றாடும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னாங்க, இந்த ரெண்டுடைய பரிந்துரையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப நம்ம வச்சிருக்கிற நோன்பு நமக்காக நம்மை ஞாபகத்தில் வைத்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு எவ்வளவு மகத்தானது என்பதை விவரித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அமலி இப்னி ஆதம யுலாஃபுஹு ஹஸனத்து 10 அம்சாலிஹா இலா 700 ضعف. நம்முடைய மார்க்கத்தின் கருத்தின்படி, குர்ஆனுடைய வாக்குறுதியின்படி நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் 10 மடங்கு கூலி கிடைக்கும். 10 மடங்கில் மட்டுமல்ல, 700 மடங்கு வரைக்கும் நாம் எந்த எண்ணத்தில், எந்த சூழலில், என்ன நெருக்கடியில் அந்த நன்மையை செய்தோமோ அந்த நன்மைக்கு ஏற்ற அளவில் 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மைகளுக்கான கூலியை அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி கொடுப்பான். அப்படி கொடுக்கிற அல்லாஹ் காலல்லாஹு அஸ்ஸ வஜல் அல்லாஹ் சொல்கிறான், இல்ல சௌமு, நோன்புக்கு இந்த வரையறை பொருந்தாது. 10லிருந்து 700 மடங்கு என்கிற வரையறை மற்ற அமல்களுக்கு பொருந்தும், நோன்புக்கு பொருந்தாது. வஅன அஜ்ஸி பிஹி, அந்த நோன்பிற்கான கூலியை நான் முடிவு செய்கிறேன். யதஉ ஷஹவதஹு வ தஆமஹு மின் அஜலி, இந்த அடியான் அவனுடைய ஆசையை, அவனுடைய பசியை எனக்காக அவன் கட்டுப்படுத்தி கொண்டான். எனவே அவனுக்குரிய கூலியை நான் தீர்மானிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப அந்த கூலி எவ்வளவு வாங்கிக் கொள்வது என்பது நம்முடைய கையிலே இருக்கிறது. நாம் நோன்பு வச்சிருக்கோம். இந்த நோன்புக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட எவ்வளவு கூலி வேணும் எதிர்பார்க்கிறோம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்குது. நாம நடந்துகிறத பொறுத்து இருக்கு. இந்த நோன்பின் மரியாதையை, இந்த வணக்கத்தின் மரியாதையை, இது அல்லாஹ் கூலி தரக்கூடிய ஒரு அமல் என்கிற உணர்வை புரிந்து அதற்கேற்ப நாம் நடந்து கொள்வோமானால் நாம நிறைவான கூலியை, அல்லாஹ் தருகிற கூலியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிக்கு கிடைக்கிற 2 நன்மைகளை இந்த ஹதீஸில் விவரித்து சொன்னார்கள். லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி, நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கிறது. ஃபர்ஹத்துன் ஐந்த ஃபித்ரிஹி, ஒன்று நோன்பு திறக்கிற நேரத்தில் இருக்கிற சந்தோஷம். என்னதான் 14.5 மணி நேரம் நாம் அல்லாஹ்வுக்காக பட்டினி கிடந்து தாகத்தை பொறுத்து கொண்டாலும் கூட, இந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த அரை பேரித்தம்பழத்தை எடுத்து வாயில் வைக்கிற போது ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் வரும் இல்லையா? அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்னொரு சந்தோஷம் உண்டு, ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். நோன்பாளி அல்லாஹ்வை சந்திப்பார், அப்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தாமல் நோன்பிற்கான இன்னொரு சிறப்பை சொன்னார்கள். வல ஹுலூஃபுஸ் சாயிமி ஃபீஹி, நோன்பாளி நோன்பு நோற்று இருக்கிற போது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க், அது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி வாசத்தை விட மனமானது, அதிக மனம் கொண்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நோன்பு மகத்தான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை நாம நோற்று இருக்கிறோம். இது எப்படி ஆகிவிடக்கூடாது, ஏதோ சஹர் செய்வதும் அல்லது இஃப்தார் செய்கிற ஒரு வழிபாட்டு ஒரு சடங்காக மாத்திரம் அது ஆகிவிடக்கூடாது. அல்லாஹுக்காக நாம் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வணக்கம் என்கிற மகத்தான பேருண்மையை உணர்ந்தவர்களாக நாம் நோன்பு நோக்க வேண்டும். இதற்கான கூலியை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அப்படி தீர்மானிக்கிற போது அவனது தீர்மானத்தில் மிக உயர்ந்த மதிப்பை பெறக்கூடியதாக நம்முடைய நோன்பு அமைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். நம்மை சார்ந்தவர்களுக்கும் சொல்ல வேண்டும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அதை சொல்லணும். யாராவது நோன்பு வச்சுக்கிட்டு நோன்புக்கு பொருத்தமில்லாத வேலை செய்வாங்கன்னா செய்யாதே, நாம் நோன்பாளி, இதற்கு அல்லாஹ் கூலி தர இருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், இதற்கு அல்லாஹ் கூலி தர இருக்கிறான். அல்லாஹ்விடமிருந்து நாம் நிறைய கூலியை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களையும் நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தினுடைய அத்தனை நோன்பையும் பரிபூர்ணமாக கடைபிடிக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக.
அருமையான சகோதரர்களே, நாம் நோன்பு நோற்று இருக்கிற போது உடல் பலவீனம் அடைகிறது. நாம நோன்பாக இருக்கும் போது பேச்சு கூட சத்தமா வராது. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போலான்னா இப்ப வேணாம், நோன்பு திறந்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு செய்வோம். ரொம்ப நேரம் நிக்க முடியாது, அரட்டை கூட அதிக நேரத்துக்கு அடிக்க முடியாது. அதனால நோன்பு நோக்கிற போது உடல் இயல்பாக பலவீனம் அடைகிறது. ஆனால் முஸ்லிம்கள் நோன்பு வைக்கிற போது அவர்களுடைய ஆன்மா பலம் பெறுகிறது. வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கிற ஒரு உத்தரவாதம் என்ன என்றால், அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு யதார்த்த உண்மை என்னன்னா, ரமலான் மாசத்தில் முஸ்லிம்கள் அதிக வெற்றியை பெற்றிருக்கிறார். முஸ்லிம்களுடைய பெரிய வெற்றிகள், மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி புரட்சிகளை செய்த முஸ்லிம்களுடைய வெற்றிகள் அனைத்துமே, நாம் அப்படி கூட சொல்லலாம், அனைத்துமே அது ரமலான் மாசத்தில் தான் கிடைத்திருக்கிறது என்பது ஒரு யதார்த்தமான நிஜம். அந்த வெற்றியை தொடங்கி வைக்கிறது பத்ர் யுத்தம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17ஆம் நாள் நடைபெற்ற பத்ர் யுத்தத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 தோழர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு 1000 பேர்களை விட அதிகமாக இருந்த போர் தளவாடங்களை ஏராளமாக வைத்திருந்த மக்காவின் எதிரிகளை வெற்றி கொண்டார்கள். அது ஒரு ரமலான் மாசத்தில் வெள்ளிக்கிழமையில நடந்தது. அந்த வெற்றி அரபு தேசத்தில் இஸ்லாத்தின் அதிகாரத்திற்கு விதையாக அமைந்தது. முஸ்லிம்களுடைய அதிகாரமும் அரசியலும் அரபு நாட்டில் காலூன்றுவதற்கு அந்த வெற்றி ஒரு விதை போல இருந்தது. அதற்கு பிறகு ஹிஜ்ரி 8 ரமலான் மாசம் 10ஆம் நாள், இதுக்கு அடுத்து 6 வருஷம் கழிச்சு ஹிஜ்ரி 8 ரமலான் மாசம் 10ஆம் நாளில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள். எந்த மக்காவிலே இருந்து அவர்கள் அச்சப்பட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலையை மக்கா மக்கள் ஏற்படுத்தி இருந்தார்களோ, அதே மக்கா நகரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றிய போது பெருமானாருடைய வாழ்க்கையின் வெற்றி முழுமை அடைந்தது. ரசூலுல்லாஹ் திரும்பி மக்காவுக்கு வெற்றி வீரராக திரும்பி வந்த போது பெருமானாருடைய வெற்றி நிறைவடைந்தது. இப்ப இஸ்லாத்தின் வெற்றி நிறைவடைந்ததும் இதே ரமலான்ல ஒரு நாள் தான். ஹிஜ்ரி 8ஆவது வருஷம் ரமலான் 10ஆம் நாளில் மக்காவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். இது தொடக்க காலத்துல. அதற்கு பிறகு நடந்த பல யுத்தங்கள், எப்படிப்பட்ட யுத்தங்கள்னா வரலாற்றின் திசையை மாற்றிய யுத்தங்கள். முஸ்லிம்கள் பாரசீகம் என்கிற பேரரசை ஜெயித்த காதிசியா என்கிற யுத்தம் இதே ரமலான் மாசத்தில் நடந்தது. அதே போல பல பல முக்கிய யுத்தங்களும் எப்போது நடந்துச்சு அப்படின்னா, அதே போல ஐரோப்பிய கண்டத்துக்குள் முஸ்லிம்கள் காலடி பதித்த தாரிக் இப்னு ஜியாதுனுடைய யுத்தமும் இதே ரமலான் மாதத்தில் நடந்தது. இதெல்லாம் தொடக்க காலத்துல. அதுக்கப்புறம் இடைக்காலத்துல முஸ்லிம்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆரம்ப காலத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி 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 தான், போற இடங்கள்ல எல்லாம் வெற்றி தான் இருந்துச்சு. அந்த வெற்றி எல்லாம் ரமலான்ல கிடைச்சது. இடைக்காலத்துல சுமார் 500 ஆண்டுகள் கழித்த பிறகு முஸ்லிம்களுக்கு சோதனைகள் ஏற்பட ஆரம்பித்தது. அந்த சோதனைகளில் ஒரு பெரிய சோதனை கிறிஸ்தவர்களால் ஏற்பட்ட சோதனை. கிறிஸ்துவ சிலுவை யுத்தக்காரர்கள் முஸ்லிம்களை எதிர்கொண்டு வந்து ஏராளமான முஸ்லிம்களுடைய நிலப்பரப்பை அவர்கள் வெற்றி கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடத்திலே பைத்துல் முகத்தஸ் சிக்கி இருந்தது, ஜெருசலம் சிக்கி இருந்தது, டமாஸ்கஸ் நகரம் சிக்கி இருந்தது. பல பெரும் நகரங்கள் கிறிஸ்துவ சிலுவை யுத்தக்காரர்கள் கையிலே சிக்கி இருந்தது. ஏராளமான உயிரிழப்புகளுக்கு முஸ்லிம்கள் ஆளானார்கள். வரலாறு சொல்லும், பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு பக்கத்துல குப்பத்து சஹரா என்கிற பாறை குப்பா ஒண்ணு இருக்கு. நமக்கெல்லாம் தங்க அடையாளம் போட்டு ஒரு குப்பா காட்டுறாங்களா இல்லையா? அது ஒரு பாறை மேலே கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல். அந்த பாறையில் முழங்கால் அளவு ரத்தம் தேங்கி நின்றது என்று வரலாறு சொல்லும். சிலுவை யுத்தக்காரர்கள் முஸ்லிம்களை கொன்று குவித்த, வெட்டி வீழ்த்தியதன் விளைவாக அந்த பாறையில் முழங்கால் அளவு ரத்தம் தேங்கி நின்றதுன்னு வரலாறு சொல்லும். அவ்வளவு பெரிய சோதனையை முஸ்லிம்கள் சந்திச்சாங்க. இந்த சோதனையிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாத்து பாலஸ்தீனத்தை முஸ்லிம்களுக்கு வென்று கொடுத்தது சலாஹுத்தீன் அய்யூபி என்கிற ஒரு மகத்தான எகிப்தினுடைய அரசர். அவர் ஹிஜ்ரி 584ஆம் ஆண்டு இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். அதுவும் ரமலான் மாசத்திலே நடந்தது. அந்த யுத்தத்துக்கு மாரிக்கு ஹித்தீன்
ஹித்தீன் யுத்தம்னு பேர். அதுவும் இதே மாதிரி 584வது வருஷம் ரமலான் மாசத்திலே தான் முஸ்லிம்கள் பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தார்கள். இந்த சிலுவை யுத்தக்காரர்களின் அக்கிரமத்திற்கு முடிவு கட்டினார். இதே போல இதற்கு அடுத்த ஒரு பெரிய தாக்குதல் முஸ்லிம்கள் மீது ஏற்பட்டதென்றால் தாத்தாரியர்களுடைய தாக்குதல். இஸ்லாமியர்களுடைய 1500 ஆண்டு கால வரலாற்றில் அவர்கள் அடைந்த மிகப்பெரிய சோதனை என்பது செங்கிஸ்கானுடைய வம்சாவளியில் வந்த தாத்தாரியர்களால் ஏற்பட்ட சோதனை தான். அந்த சோதனைக்கு அந்த அளவுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு வேதனை எந்த காலத்திலும் ஏற்பட்டதில்லை. அவர்கள் செல்லுகிற ஊர்களில் எல்லாம், அவர்கள் உள்ளே நுழைகிற முஸ்லிம்களுடைய நகரங்களுக்குள் எல்லாம் லட்சக்கணக்கில் மக்களை கொன்று குவித்தார்கள். 18 லட்சம் முஸ்லிம்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார். அந்த காலத்தில் 18 லட்சம் முஸ்லிம்களை கொலை செய்திருக்கிறார்கள். நாம யோசிக்கிறோம், குண்டு போட்டு கொலை செஞ்சா ஒரே நேரத்துல நிறைய பேரை கொன்னுடலாம். இது அப்படியெல்லாம் இல்லை. வெறும் வாளாலும் ஈட்டிகளாலும் யுத்தம் நடைபெற்ற காலகட்டத்துல 18 லட்சம் பேரை தாத்தாரியர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அந்த படையெடுப்பு ஐன ஜாலூத் என்கிற யுத்தத்தின் மூலம் முஸ்லிம்கள் அந்த தாத்தாரியர்களை, அவர்களுடைய அக்கிரமத்திற்கு முடிவு கட்டினார்கள். தாத்தாரியர்களை ஜெயிச்சாங்க. இந்த ஐன ஜாலூத் என்கிற யுத்தம் 1393வது வருஷத்தில் நடைபெற்றது. அதுவும் ஒரு ரமலான் மாசத்தில் நடைபெற்றது. இப்போ முஸ்லிம்கள் ஐரோப்பிய சிலுவை யுத்தக்காரர்களை ஜெயித்த ஹித்தீன் யுத்தமும் இதே போல ஒரு ரமலானில் நடைபெற்றது. முஸ்லிம்கள் தாத்தாரியர்களை ஜெயித்த ஐன ஜாலூத் என்கிற யுத்தமும் இதே போல நடந்தது. இது இடைக்காலத்தில். அதுக்கு அடுத்து சமீப காலத்திய வரலாறு முஸ்லிம்களுக்கு இஸ்ரேலியர்களால் ஏற்பட்ட துயரம். இஸ்ரேலினுடைய வலிமை என்ன என்று தெரியாமல் முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலை தாக்கிய போது அந்த நாடுகள், முஸ்லிம் நாடுகள், அவர்களுடைய சொந்த நிலங்களை ஏராளமாக இழந்தார்கள். இன்னைக்கும் ஜோர்டான் நாட்டினுடைய மிகப்பெரிய நிலப்பரப்பு இஸ்ரேல் கையில் இருக்கிறது. எகிப்தினுடைய பெரும் நிலப்பரப்பு இஸ்ரேல் கையில் இருக்கிறது. சிரியாவினுடைய ஒரு கணிசமான நிலப்பரப்பு இஸ்ரேல் கையில் இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருந்து ஏராளமான நிலப்பரப்பை இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறது. அதை மீட்டு கொள்ள முடிந்ததில்லை. ஒரே ஒரு சின்ன மாற்றம் நடந்தது. எகிப்து நாடு அக்டோபர் புரட்சி என்கிற பெயரில் ஹிஜ்ரி 1393 அக்டோபர் 6ஆம் தேதி இஸ்ரேலை எதிர்த்து ஒரு சண்டையிட்டது. அந்த சண்டையில எகிப்து அது தன்னுடைய பகுதியை மீட்டெடுத்து கொண்டது. அது ரொம்ப பெருசா வரலாற்றில் பேசுவார்கள். அக்டோபர் 6 புரட்சி என்று அதை சொல்லுவார்கள். இஸ்ரேலிடமிருந்து முஸ்லிம்கள் மீட்டெடுத்த நிலம் என்பது அந்த நிலம்தான், அந்த சினாய் பகுதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவோடு பேசியதாக பேசப்படுமே சினாய் பகுதி. அந்த நிலப்பரப்பில் பல பகுதியை எகிப்து அவர்களிடமிருந்து மீட்டு கொண்டது. அந்த மீட்டு கொண்டதும் முஸ்லிம்களுடைய நீண்ட வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த நாளாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேல் கிட்ட நம்ம கொடுத்தது தான் ஜாஸ்தி. இஸ்ரேல் கிட்ட இருந்து நம்ம எதையும் திருப்பி வாங்கினது இல்லை. ஒரே ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னா இந்த அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற்ற அக்டோபர் 6ஆம் தேதி யுத்தம்னு அதுக்கு பேரு. அந்த யுத்தத்தில் இஸ்ரேலியர்களிடத்திலிருந்து தங்களுடைய நிலப்பரப்பை முஸ்லிம்கள், எகிப்தியர்கள் மீட்டு கொண்டார்கள். அதுவும் ஒரு ரமலான் மாசத்திலே தான் நடந்தது. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த செய்திகள் தருகிற தகவல் என்னன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இடைக்காலத்திலும் சரி தற்காலத்திலும் சரி முஸ்லிம்களுடைய வெற்றிகள் பெரும்பாலும் ரமலான் மாதத்திலேயே கிடைக்கின்றன. இது முஸ்லிம்களை ரமலான் எந்த அளவுக்கு வலிமைப்படுத்துகிறது என்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கு. இது நம்ம எதிரிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு அசூச, ஒரு அதிருப்தி, ஒரு பொறாமை இதுல இருக்கிறது. முஸ்லிம்கள் ரமலானை கொண்டாடுகிற இந்த ஆனந்தம், இந்த நடைமுறை, இந்த உன்னதம் இருக்கிறது உலகம் முழுக்க நீதி உணர்வு கொண்ட மக்களால், நடுநிலை கொண்ட மக்களால் பாராட்டப்படும். உலகம் முழுக்க பாராட்டுவாங்க. ஆனா நம்ம மேல இருக்கிற எதிரிகள் இருக்காங்க பாருங்க, இவங்க இந்த ரமலான்ல எப்படியாவது நமக்கு ஒரு இடையூறு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இஸ்ரேலினுடைய பழைய வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ரமலான் தொடங்குகிற போது ஏதாவது ஒரு அக்கிரமத்தை அது செய்யும். இப்ப பாருங்க, காசா பகுதியில
ஒரு புதிய நிர்வாக அமைப்பை ஏற்பாடு செய்வதாக சொல்லி நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் பீஸ் போர்ட் ஆஃப் பீஸ் அமைதி குழுங்கிற பேர்ல ஒரு குழுவை ஏற்படுத்தி இருக்கார். யாரு? காசா பகுதியில அமைதியை ஏற்படுத்துறது. ஒரு நியாயமா நம்ம என்ன யோசிக்கணும், காசாவில் அமைதி ஏற்படுத்துவதாக இருந்தால் அதில் அந்த மக்களுடைய பங்களிப்பு இருக்கணும். அவர்களை சேர்க்கல, யாரோ உலகத்தில் இருக்கிற யார் யாரையோ சேர்த்து வைத்துக் கொண்டு ஒரு போர்ட் ஆஃப் பீஸ் என்கிற பெயரில் ஒரு அமைதி திட்டத்தை ஏற்படுத்தி அது நேற்று முதல் செயல்பட ஆரம்பித்து விட்டதாக பத்திரிகையில் படிக்கிறோம். பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, நம்மளை எப்படி பந்தாடுறாங்கன்னு நினைக்க தோணும். இது நம்முடைய நிலம், பாரம்பரியமிக்க நம்முடைய நிலம். அங்கே நம்முடைய மக்கள் தலைமுறை தலைமுறையாக அந்த நிலத்தையும் அங்கிருக்கிற பைத்துல் முகத்தஸையும் பாதுகாப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர். அவர் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் போலவே காசாவின் நிலத்தையும் கருதி அங்க முதலீடு பண்ணுங்க, அங்க நீங்க கட்டடம் கட்டுங்க, அதை ஒரு கடற்கரை உல்லாச பிரதேசமாக ஆக்கிவிட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இஸ்ரேல் அப்படி அது ஆக்கிரமித்த பகுதிகளை அப்படித்தான் வைத்திருக்கிறது. உலகத்தில் சிறந்த உல்லாச இடங்களாக அதை மாற்றி வைத்திருக்கிறது. இப்ப இந்த காசாவையும் உலகத்தின் ஒரு உல்லாசபுரியாக மாற்றி விடுவதற்கு அமெரிக்க அதிபர் திட்டமிடுகிறார். அதற்கு பலரும் ஆதரவாக நிற்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் நாடுகளும் கூட அதற்கு ஒத்துப்போக வேண்டியவர்களாக இருக்கிறார். இது எப்ப நடக்குது? நேற்று நடக்குது. இது ஏதோ திட்டமிடாமல் நடக்கிற விஷயம் அல்ல, திட்டமிட்டு செய்யப்படுகிற வேலை. இன்னும் ஒரு விஷயம் பாருங்க, நேற்று ரமலான் தொடங்குகிற நாளில் மராட்டிய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கு இதுவரை கொடுக்கப்பட்டு வந்த 5% இடஒதுக்கீடு, இப்ப நமக்கும் நம்ம மாநிலத்துல 3.5% இடஒதுக்கீடு இருக்கு. அந்த இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மார்க்கு பின்தங்கி இருந்தாலும் கூட அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில நாம சிறந்த கல்லூரிகளில் இடம் பிடித்து விட முடியும். அதே போல வேலை வாய்ப்புகளில் நாம இடம் பிடித்து விட முடியும். இப்ப கல்வி வேலை வாய்ப்பில் பின்தங்கி இருக்கிற முஸ்லிம்களுக்காக மகாராஷ்டிர மாநிலத்தில் இதுவரை கொடுக்கப்பட்டு வந்த 5% இடஒதுக்கீடு, அதன் அடிப்படையில் கிடைக்கிற பல சலுகைகளை மொத்தமாக மகாராஷ்டிர அரசு நேற்று முன்தினம் ரத்து செய்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு வக்கிர புத்தி இருந்தா இப்படி செய்வாங்க? மகாராஷ்டிராவிலும் முஸ்லிம்கள் வாழுகிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சர் என்பவர் அங்கிருக்கிற இந்துக்களுக்கு மட்டும் முதலமைச்சர் அல்ல, அவர் அங்கிருக்கிற முஸ்லிம்களுக்கும் முதலமைச்சர் தான். கணிசமான மக்கள் அங்கே வாழ்கிறார்கள். அந்த முஸ்லிம்கள் ஒரு புனித மாதத்தை எதிர்கொள்கிற நேரத்தில் அவர்களுடைய மனதிலே சஞ்சலத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வேண்டுமென்றே செய்யப்படுகிறது என்றால் இது இஸ்ரேலிடமிருந்து இவர்கள் படித்து கொண்ட பாடம். முஸ்லிம்களை இந்த மாசத்துல அவங்க மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருப்பாங்கன்னா இந்த மாசத்துல அவங்க சந்தோஷத்துல மண்ணள்ளி போடணும், அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு தடை போடணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையில முஸ்லிம்களுடைய எதிரிகள் பல பாகத்திலும் நடப்பதுண்டு. ஆனால் நாம் என்ன செய்வோம்னா, நமக்கு மார்க்க என்ன சொல்லி இருக்குன்னா, இப்படிப்பட்ட எத்தகைய அக்கிரமங்கள் நடந்தாலும் நாம சொல்லுவோம், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களுக்கு சார்பாக இருப்பதில் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இதுதான் நம்ம மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கு. வல்லாஹு கைருர் ராஸிகீன், அல்லாஹுதான் ரிஸ்க் தருபவர்களில் ஆகச் சிறந்தவன். இந்த அரசுகள் அல்ல, இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் அல்ல. ரிஸ்க் கொடுக்கிறது யாரு? அல்லாஹுதான் ரிஸ்க் தருபவர்களில் ஆகச் சிறந்தவன் என்று நாம சொல்லுவோம். அதுதான் யதார்த்தமும் கூட. இந்த ஆட்சியாளர்களாலே அப்படி ஒன்றும் நமக்கு பெரிய கேட்டை நமக்கு செய்துவிட முடியாது. அல்லாஹ் நமக்கு துணை இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு துணை இருக்கிற போது நம்முடைய வளர்ச்சி மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்குமே தவிர சின்ன சின்ன சில கீறல்களை நமக்கு அவர்கள் ஏற்படுத்தலாம், ஒருபோதும் நம்மை அவர்களால் அழித்துவிட முடியாது, நம்மை ஒடுக்கிவிட முடியாது. இதற்கு முன்னல் எத்தனையோ சக்திகள் அப்படி முயற்சி செய்திருக்கிறார்கள். எத்தனையோ சக்திகள் அப்படி முயற்சி செய்த போதும் அவர்கள் வெற்றி அடைந்ததில்லை. காரணம், முஸ்லிம்கள் அல்லாஹுவை சார்ந்து நின்றார்கள், அல்லாஹனுடைய தீனை சார்ந்து நின்றார்கள். அல்லாஹுவும் அல்லாஹனுடைய தீனும்
யாராலும் எந்த காலத்திலும் தடுக்க முடியாதவை, வெற்றி கொள்ள முடியாதவை, அழிக்க முடியாது. அப்படி இருந்தாங்க. இந்த ரமலான் வந்திருக்கு பாருங்க. ரமலான் நமக்கு பரக்கத்தை தர்ற மாசம். ரமலான் மாசத்தை நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? பரக்கத்தின் மாசம் என்றார்கள். நான் ரமலான் முதல் நாள் தராவீகிலே இங்கிருந்த மக்களுக்கு சொன்ன செய்தி கொஞ்சம் உங்களுக்கும் சொல்லலாம். அது சிறப்பானது, நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாசம் பரக்கத்தை தருவதற்கான மாசம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாசம் வரப்போகிறது என்ற போது, இந்த மாசம் வருது அப்படிங்கிற நற்செய்தியை சொல்லுற வகையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது ஜாஅக்கும் ஷஹரு ரமலான், உங்களுக்கு ரமலான் மாதம் வந்திருக்கிறது, ஷஹருன் முபாரக்குன், இது பரக்கத்தான மாசம். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைங்க, இது பரக்கத்தான மாசம், பரக்கத்தான மாசம். ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, இஃப்தரல்லாஹு அலைக்கும் சியாமா, இந்த மாதத்தின் பகல் காலங்களில் நோன்பு நிற்பதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். யுஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, இந்த மாசத்தில் சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றன. வயுகலகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன. வயுகல்லு ஃபீஹி ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு இதிலே விலங்கிடப்படுகிறது. ஃபீஹி லைலத்துன், இந்த மாசத்தில் ஒரு இரவு, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, மன் ஹுரிம கைரஹா, யாருக்கு இந்த மாசத்தில் நன்மை கிடைக்காமல் போகிறதோ அவருக்கு எந்த மாசத்திலும் கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாப்பான. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாசத்துல யாருக்கு நன்மை கிடைக்காமல் போகுதோ அவருக்கு எந்த மாசத்திலும் கிடைக்காது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ற செய்தி என்னன்னா, ரமலான் முழுக்க பரக்கத்தானது. ரமலான் முழுக்க பரக்கத்தானது. பரக்கத்தின் அனைத்து வழிகளையும் அல்லாஹு தஆலா ரமலானில் திறந்து வைத்திருக்கிறார். பரக்கத்து கிடைக்காமல் போவதற்குன்னு சில காரணங்கள் இருக்குமா இல்லையா? அந்த காரணங்களுக்குரிய அனைத்து வழிகளையும் அல்லாஹ் அடைத்து வைத்திருக்கிறார். ரமலான் எல்லா வகையிலும் நமக்கு பரக்கத்தை தரக்கூடியது. இந்த பரக்கத்து எப்படின்னா, இதுல கிடைச்சாதான் உண்டு, எல்லாருக்கும் இதுல கிடைச்சிடும் பரக்கத்து. இந்த பரக்கத்து யாருக்கும் கிடைக்காமல் போகாது. மிகப்பெரிய வணக்கசாலியாக இருப்பவருக்கு தான் பரக்கத்து கிடைக்கும். பாவிகளுக்கு பரக்கத்து கிடைக்காது என்று அர்த்தம் அல்ல, எல்லாருக்கும் பரக்கத்து கிடைக்கும். ஒரு ஆளுக்கு இந்த ரமலான்ல பரக்கத்து கிடைக்காம போச்சுன்னா எப்பவுமே கிடைக்காது. அப்ப இது எதை காட்டுகிறது என்றால், இது எவ்வளவு பாக்கியமானது என்பதை காட்டுகிறது. அல்லாஹ் இந்த மாசத்துல எல்லா வகையான பரக்கத்தையும் வச்சிருக்கான். பரக்கத்து எப்படின்னா, இந்த பரக்கத்துங்கிற வார்த்தை நம்ம கிட்ட இருந்துருச்சுன்னா எல்லா வெற்றியும் நமக்கு தானாக கிடைக்கும். பரக்கத்துன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எல்லா வெற்றியும் நமக்கு தானா கிடைக்கும், லேசா கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம பரக்கத்துக்கு ஆசைப்படணும். பரக்கத்து நம்ம கல்வியில பரக்கத்து இருந்தா, கல்வி சார்ந்து நம்முடைய முயற்சிகள் எல்லா வெற்றியும் கிடைக்கும், லேசா கிடைக்கும். நம்ம காசு பணத்துல பரக்கத்து இருந்தா, காசு பணம் சார்ந்து என்ன வெற்றிகள் கிடைக்கணுமோ எல்லா வெற்றியும் கிடைக்கும், லேசா கிடைக்கும். நம்ம குடும்பத்துல பரக்கத்து இருந்தா, குடும்பம் சார்ந்து என்ன மகிழ்ச்சி கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்கும், லேசா கிடைக்கும். அப்ப அந்த பரக்கத்து கிடைச்சதுன்னா எல்லாம் லேசா. அது நிறைய இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, காசு பணம் நிறைய இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, படிப்பு நிறைய இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, குழந்தை குட்டியை ஏராளமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிறதுல அது நடக்கும். ஒரு சாமானிய மனுஷரு ஹஜ்ஜுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டவரு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாரு, காசு சேர்த்தா காசு சேரல, காசு கையில சேரல. சில பேர் அப்படித்தான் சேர்த்து பார்ப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வரும், காசு தீர்ந்து போயிடும். அதே மாதிரி சேர்த்து பார்த்தாரு, சேரல. இப்போ அவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, நம்ம சேர்த்து ஹஜ்ஜுக்கு போக முடியாது, அதனால ஹஜ்ஜுக்குன்னு இறங்கிடுவோம் அப்படின்னு இறங்கிட்டார். அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு இறங்குவோம்னு இறங்கினார். அதுக்கு முன்னால என்ன செஞ்சாரு, அவங்க உஸ்தாதை போய் பார்த்தார். உஸ்தாதை போய் பார்த்து, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், துவா செய்யுங்க. அவர் துவா செய்தார். துவா செய்துட்டு என்ன பண்ணாருன்னா, ஜோப்புல கை விட்டு சில சில்லறை காசுகள் அவர் கையில் இருந்துச்சு, அந்த சில்லறை காசு எடுத்து கையில கொடுத்தார். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு சில்லறை காசு எந்த அளவுக்கு பயன்படும்? கட்டுக்கட்டா நோட்டு இருந்தா கூட பத்தாது. என் கூட சில பேர் ஹஜ்ஜுக்கு வரும்போது சொல்லுவாங்க, ஹஸ்ரத் 5 லட்சம் ரூபா இருக்கு போதுமா அப்படின்னு கேட்பாங்க. 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் இருந்தா பத்தாதுன்னு நினைக்கிற காலத்துல
கையில சில்லறை காசுகளை எடுத்து கொடுத்த உடனே அவர் என்ன நினைச்சாரு, சரி ஹசரத்து கொடுத்தது பரக்கத்துக்கு வச்சுக்கோன்னு கையில வச்சுக்கிட்டாரு. அவர் நடக்கும்போது கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது ஒரு கூட்டம், பயண கூட்டம் அந்த பக்கமா வருது. அவங்க கேட்குறாங்க, எங்க போறீங்க, நடந்து போறீங்களே ரோட்ல, எங்க போறீங்க, தனியா போயிட்டு இருக்கீங்களே? இவர் சொல்றாரு, ஹஜ்ஜுக்கு போறோம். அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க, ஹஜ்ஜுக்கு போறோம்னு இந்த மனுஷன் இப்படி நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்களும் ஹஜ்ஜுக்கு தான் போறோம், எங்களுடைய ஒட்டகத்துல ஒரு ஒட்டகம் காலியா இருக்கு, கூட வந்த ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அதனால அந்த ஒரு ஒட்டகம் காலியா இருக்கு, நீங்க அதுல வர்றதா இருந்தா வரலாம்னு அதுல ஏத்திக்கிட்டாங்களாம். அதுல இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் அவர் அந்த ஒட்டக கூட்டத்தோடே பயணம் செய்தார். அவருடைய அனைத்து தேவைகளையும் அவர்கள் பார்த்து கொண்டார். நடபாதையில நடந்து ஹஜ்ஜுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சு அவருடைய அனைத்து தேவைகளையும் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அவர் திரும்பி வந்து பார்த்தார், உஸ்தாதை பார்த்தார். அவர் கையில உஸ்தாது கொடுத்த அந்த சில்லறை காசுகள் அப்படியே இருந்தது. உஸ்தாது கொடுத்த சில்லறை காசுகள் கூட செலவில்லாமல் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வரலாற்றில் ஒரு தகவலாக பதிவாக இருந்தாலும் இது ஏதோ கதை அல்ல சகோதரர், இது ஏதோ கதை அல்ல. அல்லாஹ் பரக்கத் செய்கிற போது இது சகஜமாக நடக்கும். இப்படி நடந்த பல வரலாறுகளை சந்தித்திருக்கிற அனுபவம் எனக்கே கூட இருக்கு. அதனால அல்லாஹ் ஒரு விஷயத்துல பரக்கத்து செய்துட்டான்னா அதுல நம்முடைய வெற்றி, என்னென்ன வெற்றி கிடைக்க வேணுமோ, கல்வியில் என்ன வெற்றி கிடைக்கணுமோ, பொருளாதாரத்தில் என்ன வெற்றி கிடைக்கணுமோ, குடும்ப வாழ்க்கையில் என்ன வெற்றி கிடைக்கணுமோ, அந்த வெற்றி எல்லாம் தானா நடந்தேறும், சிரமம் இல்லாமல் நடந்தேறும். அது அல்லாஹ் தரக்கூடிய பரக்கத்து. அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைச்சிருச்சுன்னா அப்படி. அல்லாஹ் பரக்கத்து கொடுத்தா நேரத்துல பரக்கத்து கொடுப்பான். நேரம், கொஞ்ச நேரத்துல நிறைய காரியம் செஞ்சிட முடியும். சில பேர் 60-70 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க, வேற ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. குழந்தை குட்டி நின்று குழந்தை பெற்றதை தவிர வேற ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா சில பேர் 10 வருஷத்துல மிகப்பெரிய காரியங்களை, மிக பிரமாண்டமான காரியங்களை செஞ்சிருப்பாங்க 10-20 வருஷத்துல. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு உதாரணம் போதும். கடைசி 10 வருஷம் 53 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் மக்கா மதீனால இருந்த 10 வருஷ காலத்துல நம்ம ரசூலுல்லாஹ் எவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டாங்க. எல்லா யுத்தங்களும் அந்த காலகட்டத்துல தான் நடந்துச்சு. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டங்களையும் அமுல்படுத்தினாங்க. நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், ஒரு ஹெல்மெட் சட்டத்தை போட்டுட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பாடுபடுது, ஒரு சட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பாடுபடுது. நம்ம ரசூலுல்லாஹ் எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தார். ஒவ்வொரு ஒலுனுடைய சட்டத்திலிருந்து, கல்யாணத்தினுடைய சட்டத்திலிருந்து, வியாபாரம் செய்கிற சட்டத்திலிருந்து, நம்முடைய கடைசி உயில் எப்படி இருக்கணுங்கிற சட்டம் வரைக்கும் நம்ம ரசூலுல்லாஹ் எவ்வளவு சட்டங்களை சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்ல, அந்த சட்டம் முழுக்க அமுல்படுத்தினார்கள். ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி கொடுத்தார்கள், ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கினார்கள். இவ்வளவு வேலைகளையும் ரசூலுல்லாஹ் அவங்க வாழ்க்கையில 10 வருஷத்துல செஞ்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ் அந்த வாழ்க்கையில, அந்த நேரத்துல எவ்வளவு பரக்கத்து கொடுத்திருந்தான். நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்து கொடுக்கிற போது கொஞ்ச நேரத்தில் நிறைய வேலைகளை நாம் செய்துவிட முடியும். தொழிலாளர்களாக இருப்பவர்கள், சிறப்பான தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் யோசிக்கணும், நம்ம வேலை செய்ய வந்த வேலை சீக்கிரமா முடிஞ்சிடணும்னா அல்லாஹ் பரக்கத்து செய்யணும். இப்ப நேரத்தில் அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான், காசு பணத்திலையும் அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான். நிறைய காசு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நிறைய காசு வச்சு நிம்மதியா வாழ்ந்தவங்க எத்தனை பேர் நமக்கெல்லாம் தெரியும். விஜய் மல்லையா பெரிய பணக்காரர் தான், இன்னைக்கும் நிறைய காசு வச்சிருக்கான் தான், ஆனா எவ்வளவு நிம்மதியோட இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? அதனால நிறைய காசு வச்சிருக்கிறது நிம்மதி அல்ல, கிடைச்சிருக்கிற காசுல நிம்மதி கிடைக்கும். அதுதான் பரக்கத்துங்கிறது. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில சஹாபாக்கள் வந்து கடன் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் கடன் கொடுங்க. கடன் காசு கூட கேட்கல. ஒருத்தர் வந்து சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, என் வீட்டுக்கு திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டார், அவருக்கு விருந்து கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வசதி எதுவும் இல்லை, உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கோதுமை கொடுக்கலன்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கொஞ்சம் கோதுமை கொடுத்தார்கள். சகோதரர்களே, ஹதீஸ் வருகிறது, முஸ்லிம்லே ஹதீஸ் வருகிறது, ஃபலல்ல யஅகுலு மின்ஹு ஸமானன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த, கடனாக கொடுத்த அந்த கோதுமையிலிருந்து பல காலம் அவர்கள் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தான் கோதுமையை கொடுத்தாங்க. அவர் மட்டுமல்ல, அவருடைய லைஃபுகு
அவருடைய விருந்தாளியும் சாப்பிட்டார்கள். 2 பேரும் கொஞ்ச நாள் அல்ல, ஒரு நேரம் அல்ல, பல காலம் அந்த கோதுமையிலிருந்து அவர்கள் சாப்பிட்டார்கள். லம் யன்குஸ் மின்ஹு ஷையுன், கொஞ்சம் கூட குறையல. அப்படி இருக்கும்போது மனுஷன் என்ன செய்வான்னா, மனுஷனுக்கு ஒரு ஆசை வரும். அல்லாஹ்வுடைய பரக்கத்து இப்படி கிடைக்கும் போது மனச புத்தி வேலை செய்யும். என்ன புத்தினா, எவ்வளவு இருக்குன்னு பார்த்துருவோமே, எவ்வளவு இருக்குன்னு அளந்து பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு வேலை செய்யும் இல்லையா? அது போல அவர் என்ன செய்தாரு, அதை அளந்து பார்த்தார், அது தீர்ந்து போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எனக்கு கொஞ்சம் தானியம் கடனாக கொடுத்தீர்கள். அந்த கொஞ்ச தானியம் ஒரு நேரத்திற்கு போதுமான அளவுக்கு நீங்க கொடுத்த தானியத்தை வச்சு ரொம்ப காலம் நாங்க சாப்பிட்டோம். ஆனா அது எவ்வளவுதான் இருக்கும், எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கே, எவ்வளவுதான் இருக்கும்னு நாங்க அளந்து பார்க்க முயற்சித்த போது அது தீர்ந்து போய் விட்டது என்றவர் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌலம் தகில்ஹு, நீ மட்டும் அளந்து பார்க்காவிட்டால் லஅகல்தும் மின்ஹு, நீங்க காலமெல்லாம் அதை சாப்பிட்டு இருப்பீர்கள். உலகாமலுக்கும், அது உங்களுக்கு காலமெல்லாம் போதுமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரிஸ்க்கும் அப்படித்தான். நீங்க நல்லா நம்ம அனுபவத்துல பார்த்தா தெரியும். காசு சில நேரத்துல நிறைய காசு வச்சிருப்போம், சீக்கிரம் செலவாயிடும். சில நேரத்துல கொஞ்சமா காசு வச்சிருப்போம், ரொம்ப நாளைக்கு அது வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காசுல அல்லாஹ் பரக்கத் செய்தான்னு அர்த்தம். காசு வச்சிருப்போம், நோய் வராது. சில நேரத்துல காசு வச்சிருப்போம், நிறைய காசு வச்சிருப்போம், நோய் வந்துடும், தேவைகள் அதிகமாயிடும். இப்ப அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத்து செய்யணும், அல்லாஹ் நேரத்துல பரக்கத் செய்யணும், அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத் செய்யணும். அதே போல செல்வாக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் மற்ற மிருகங்களிடமிருந்து ஒரு வித்தியாசம் என்னன்னா, மற்ற மிருகங்களும் சாப்பிடுகிறது, மற்ற மிருகங்களும் துணை வைத்துக் கொள்கிறது, மற்ற மிருகங்களும் ஆதிக்கம் செலுத்துகிறது. மற்ற மிருகங்களுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, மனுஷன் மரியாதையை எதிர்பார்ப்பான். எனக்கு ஒரு மரியாதை வேணும், ஒரு கண்ணியம் இருக்கணும்னு மனுஷன் எதிர்பார்ப்பான். இது யார்கிட்ட இருக்காது? மிருகங்கள்கிட்ட இருக்காது. செல்வாக்கிலே பரக்கத்து வேணும். நீங்கள் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு தஆலா கருப்பின அடிமையாக அரபுகளின் வேலைக்காரராக கருதப்பட்டு பாலைவன சுடுமணலில் போட்டு சித்திரவதை செய்யப்பட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா, அவருடைய செல்வாக்கு பின்னால் எப்படி வளர்ந்ததுன்னு பாருங்க. நீங்க அவ்வளவு மோசமா நடத்தப்பட்டவர் தான். பின்னால என்ன ஆச்சுன்னா, அவரை இப்படி கொடுமைப்படுத்தினவன் உமையத் இப்னு ஹலஃப் என்கிற மக்காவின் எதிரி. அவன் தான் அவ்வளவு கொடுமைப்படுத்தினான். பத்ர் யுத்தத்துல என்ன நடந்துச்சுன்னா, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துரத்தினார்கள், உமையா ஓடினான் அவரிடமிருந்து தப்பிப்பதற்கு. கொஞ்ச வருஷத்திலேயே அல்லாஹ் செஞ்ச மாற்றம் அது. பத்ர் யுத்தத்தின் போது உமையாவை பிலால் ரலியல்லாஹு தஆலா துரத்துனாங்க. உமையா அவரிடமிருந்து தப்பிப்பதற்கு ஓடி ஓடி போனான். கடைசியில தப்பிக்க முடியாமல் அவன் கொலை செய்யப்பட்டான். அப்ப அந்தஸ்து அல்லாஹு தஆலா யாருக்கு எப்படி வச்சிருக்கான் பாருங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒரு காலத்தில் இப்படி கருதப்பட்டவர். எந்த அளவுக்குன்னா, பிலால் ரலியல்லாஹு தஆலாவை சுடுமணலில் போட்டு அடித்து அவருடைய நெஞ்சு மேல பாறைக்கல்லு வச்ச மாதிரியே வேறையும் 4 சஹாபாக்களுக்கு செஞ்சாங்க. அம்மார் ரலியல்லாஹு தஆலா, அவருடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு தஆலா, சுஹைப் ரலியல்லாஹு தஆலா, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா, இந்த 5 பேர்த்தையும் ஒரே நேரத்துல சித்திரவதை செஞ்சாங்க. அப்படி சித்திரவதை செய்த போது அவங்க மேல பாறை எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாரும். அவர்களுடைய சொந்த குடும்பத்தினர்கள், அம்மார் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பம், சுமையா அம்மாவுடைய குடும்பம், சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சொந்த குடும்பத்தினர்கள், அவங்க காஃபிர்களாக இருந்தாலும் கூட தங்களுடைய உறவினர் இப்படி சித்திரவதை செய்யப்படுவதை கண்டு பொறுக்க முடியாம ஓடி வந்து அவங்க நெஞ்சு மேல வைக்கப்பட்டிருக்கிற கல்லை எடுத்து வெளியே வச்சு கைத்தாங்களாக அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து அழைத்து சென்றார்கள்னு வரலாறு சொல்லுது. மற்ற 4 பேரும் அழைத்து செல்லப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அப்படி அழைத்து செல்வதற்கு ஒருவர் கூட இருக்கவில்லை. யாருமற்று நிராயுதபாணியாக நின்றார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. ஆனா இன்னைக்கு அவருக்கு இருக்கிற மரியாதை என்ன? எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கோ அங்க முஅத்தின் வச்சா அவர் பிலால் தான் கூப்பிடுறாங்க.
எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருந்து அந்த முஅத்தினை கூப்பிடும்போது பிலால் தான் கூப்பிடுறாரு. அதை விட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்ன சாபிக்கு ஃபில் அரபு, நான் அரபுகளின் தலைவர், பிலால் சாபிக்குன் ஃபில் ஹபஷி, பிலால் கருப்பின மக்களின் தலைவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தன்னையும் பிலால் ரலியல்லாஹு தஆலா ஒரு போல சேர்த்து வைத்து சொன்னார்கள் ஹஸரத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிலாலே, நான் மிஅராஜுக்கு சென்ற போது சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதெல்லாம் செல்வாக்கில் இருக்கிற பரக்கத்து, பெருசா ஒன்றும் கிடையாது. குடும்ப வசதி இல்லை, காசு பணம் இல்லை, ஆனா அந்த மனிதருக்கு அல்லாஹ் அவருடைய செல்வாக்குல பரக்கத்து கொடுத்தான். அது காலம் கடந்தும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம என்ன ஆசைப்படணும், நமக்கு கிடைச்சிருக்கிற கல்வியில பரக்கத்து கிடைக்கணும், நமக்கு கிடைச்சிருக்கிற காசு பணத்துல பரக்கத்து இருக்கணும், நமக்கு கிடைக்கிற செல்வாக்குல பரக்கத்து இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். எல்லாத்துலயும் நமக்கு பரக்கத்து வேணும்னு ஆசைப்படணும். பரக்கத்துனா என்ன, அதுக்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொன்னாங்க. பரக்கத்துனா 4 அம்சங்களை கொண்டது பரக்கத்து. ஒண்ணு, நம் தேவைகள் நிறைவேறிடும், எவ்வளவுதான் தேவை இருந்தாலும் அதுல அது நிறைவேறிடும். 2வது, பிரச்சனைகள் தீர்ந்துடும். 3வது, கண்ணியம் கிடைக்கும். 4வது, யாருக்கும் பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. நம்ம கிட்ட பரக்கத்து இருந்துச்சுன்னா இந்த 4க்கும் பேர் தான் பரக்கத்துங்க. இந்த 4ம் கிடைக்கும். நம்முடைய தேவைகள் நிறைவேறிவிடும், நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து போய்விடும், நமக்கு அல்லாஹ் மரியாதையை கொடுப்பான், யாருக்கும் அச்சப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. இது 4க்கும் சேர்ந்தது தான் பரக்கத்துன்னு பேர். இந்த பரக்கத்து நமக்கு வேணும் என்றால் இது ரமலானில் நிறைய கிடைக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை பற்றி சொல்லுகிற போது, ரமலானில் நிறைய பரக்கத்திற்குரிய மாதம் என்று சொல்லலாம். ஷஹ்ருன் முபாரக்குன், பாக்கியம் பொருந்திய மாதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பாக்கியத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பரக்கத்துனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாத்துலயும் நமக்கு பரக்கத்து வேணும்னு தெரிஞ்சிருச்சு. பரக்கத்து இல்லாமல் போகும் என்றால் எது இருந்தும் பயனில்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நாம மனதால ஆசைப்படணும், ரமலான் நமக்கு பரக்கத்தாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுறோம். அதே நேரத்துல எப்படி பரக்கத்து கிடைக்கும்? சம்பாரிச்சு பரக்கத்தை வாங்கிக்க முடியுமா? படிச்சு பரக்கத்தை வாங்கிட முடியுமா? உழைச்சு பரக்கத்தை வாங்கிட முடியுமா? முடியாது. எப்படி பரக்கத்து கிடைக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரொம்ப ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சாதாரணமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். இந்த ஊர்க்காரங்க சரியா ஈமான் கொண்டால், சரியா அவங்க அல்லாஹ்வை பயந்து நடந்தால், ஈமான் கொண்டு தக்வா உடையவர்களாக அவர்கள் இருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்து, அவர்களுக்கு வானங்களிலிருந்து பரக்கத்தை நாம் பொழிவோம், பூமியிலிருந்து பரக்கத்தை நாம் ஊற்றெடுக்க செய்வோம். அல்லாஹ் சொல்கிறான். பரக்கத்தை வாங்குறதுக்கு 2 வழி அல்லாஹ் சொல்றான். ஒன்னு ஈமானு, இன்னொன்னு தக்குவா. சகோதரர்களே, இன்னைக்கு நாம நம்முடைய வலிமையற்ற சூழ்நிலையை பார்க்கிறோம். அரசியல்ல நமக்கு வலிமை இல்லை, சமூகத்துல நமக்கு மரியாதை இல்லை. இந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். இதுல காரணம் என்ன? காசு நம்மகிட்ட இல்லாமையா? காசு நம்ம கிட்ட இருக்கு. காசு மற்றவங்க கிட்ட இருக்கிற விட காசு நம்மகிட்ட இருக்கு. சவுதி அரேபியால அவ்வளவு காசு இருக்கு, மற்ற அரபு நாடுகள்கிட்ட அவ்வளவு காசு இருக்கு. காசு நம்மகிட்ட இல்லாமையா? ஆள்பலம் நம்மகிட்ட இல்லாமையா? நம்ம கிட்ட தான் அவ்வளவு ஆள்பலம் இருக்கு. எல்லாம் இருந்தும் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் உரிமைகளும் கிடைக்காம போகுதே, நம்முடைய பிரச்சனை தீராம போகுதே. என்ன காரணம்னா பரக்கத்து இல்லாம இருக்குன்னு அர்த்தம். இதில் பரக்கத்து வருவதற்கு அல்லாஹ் ஒரு வழியை சொல்றான். அவர்களிடத்தில் சரியான ஈமான் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள், பலர் இளைஞர்கள், நடுத்தரவக்கம், பெரும்பாலும் எல்லாத்திலையும் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம சூழ்நிலைக்கு என்ன காரணம்னு பல காரணங்களை சொல்றது இருக்கு. ஆனா அடிப்படையில் சிந்திச்சு பார்க்க வேண்டியது, சமூகத்தில் ஈமானுடைய நிலை எந்த அளவில் இருக்கிறது. ஈமான்னா அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர்ல நம்பிக்கை வைக்கிறது, அதுதானே ஈமான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரிலும் அவர்கள் மீது அழுத்தமான நம்பிக்கை வைக்கிறதான ஈமான் நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்கு. சமீபத்துல பார்க்கிற 2 பள்ளிவாசல்கள் திறப்பு விழா அமைச்சர்களை வச்சு நடக்குது.
பள்ளிவாசலை யார் திறந்து வைக்கிறா? அமைச்சர்கள் திறந்து வைக்கிறாங்க. என்னன்னு நம்ம நினைக்கிறது யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல. ஒரு ஈமானிய அளவுகோல் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்பதற்காக சொல். பள்ளிவாசல் எதற்கானது? நம்ம ஏன் பள்ளிவாசல் கட்டுறோம்? நம்ம பெருமையை காட்டுறதுக்காகவா? அது நம்மளுடைய அந்தஸ்துக்காகவா? அல்லது வேற சமூக பணிகளுக்காகவா? இங்க வச்சு இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதுங்கிற சமூக பணிகளுக்காகவா? பள்ளிவாசல் எதற்கானது? தூய்மையான முறையில் அல்லாஹுவை வணங்குவதற்கு, பரிசுத்தமாக அல்லாஹுவை வணங்குவதற்கான பள்ளிவாசலை ஒரு அமைச்சரை வச்சு திறக்கலான்னு முடிவு, அது ஒரு 1-2 பேர் செஞ்சதுதான். ஆனா பொதுவான நம்முடைய மனோநிலையில ஈமானை விட அரசியல் அதிகாரத்திற்கும் காசு பணத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற இயல்பு வந்துருச்சு. அதனால அரசியல் அதிகாரம் இருக்கிறவன் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம்னு நடந்துக்கிறான். காசு பணம் வச்சிருக்கிறவனும் நான் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறான். அவனுக்கு ஈமான் பொருசாக தோன்றதில்லை. சாமானிய மக்களுக்கும் ஈமான் பெரிதாக தோணாமல் போய்விடுகிறது. நாம் பள்ளிவாசலுக்கு அமைச்சர்களை அழைச்சது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நம்ம குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல வகைகளிலும் ஈமானுக்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம், அல்லாஹுவை நம்புவது, அல்லாஹுவின் தூதரை நம்புவது, அதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சகோதரர்களே, வரலாற்றில ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் இருக்கு. பத்ர் யுத்தம் நடக்கிறதுக்கு முதல் நாள், பத்ர் யுத்தம் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. வியாழக்கிழமை ராத்திரி மக்காவின் காபிர்கள் கூடி பேசுறாங்க. இந்த முஸ்லிம்கள் எந்த நம்பிக்கையில் நம்மை எதிர்த்து களமாட நிற்கிறார்கள்? நம்ம எதிர்த்து அவங்க நிக்கிறாங்களே, எந்த நம்பிக்கையில நிக்கிறாங்க? நம்ம 1000க்கு மேல இருக்கோம், அவங்க வெறும் 300 பேர் இருக்கிறார்கள். 2 குதிரை, 2 குதிரை, 10 என்கிற எண்ணிக்கைக்குள் முடிந்து போகிற அளவுக்கு வாள்களும் வேல்களும், இவ்வளவு குறுகின கொஞ்சமே ஆயுதங்களை வைத்துக்கொண்டு எந்த நம்பிக்கையில தான் இந்த முஸ்லிம்கள் நமக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அப்படி யோசனை வந்த போது வஹப் இப்னு உமைர் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, இவங்க எங்கேயாவது படையை மறைச்சு வச்சிருக்காங்களோ, துணைப்படை ஏதாவது இருக்கிறத மறைச்சு வச்சிருக்காங்களோ அப்படின்னு பார்த்துட்டு வர்றதுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அவர் போறாரு, போய் தேடி பார்க்கிறாரு. போய் பார்க்கிற போது அவருக்கு தெரிகிறது, வியாழக்கிழமை ராத்திரி, அடுத்த நாள் யுத்தம் நடக்க போகுது. வியாழக்கிழமை ராத்திரி அந்த 300 சஹாபாக்களும் தொழுது கொண்டும் குர்ஆன் ஓதிக்கொண்டும் இருந்தார்கள். நாளை சண்டை நடப்ப போகுது, போதுமான ஆயுதங்கள் இல்லை, போதுமான ஆள்பலமோ வசதிகளோ இல்லை. அவர்கள் கவலைப்படவில்லை, அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்வின் தூதரை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அந்த ஈமானை தவிர அவர்களிடத்தில் வேற எதுவும் இருக்கவில்லை. அடுத்த நாள் அந்த ராத்திரி இந்த திரும்பி போன, இந்த தூது போன, வேவு பார்க்க போன உமைர் இப்னு வஹப் திரும்பி வந்து சொன்னாரு, யா மாஷர குரைஷ், குரைஷிகளே, நான் அங்கே சில ஒட்டகங்களை பார்த்தேன். அந்த ஒட்டகங்கள் உங்களது மரணங்களை சுமந்திருக்கின்றன. அல் பலாயா தஹ்மிலுல் மனாயா, வரலாற்றில் ரொம்ப புகழ்பெற்ற வார்த்தை. அல் பலாயா தஹ்மிலுல் மனாயா, எஸ்ரிபினுடைய ஒட்டகைகள், மதீனத்து ஒட்டகைகள் உங்களது மரணங்களை சுமந்திருப்பதை நான் பார்த்தேன் என்று வேவு பார்க்க போனவர் வந்து சொன்னார். முஸ்லிம்கள்ட்ட என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லை. அல்லாஹ் மேல இருக்கிற ஈமானும் அல்லாஹுடைய ரசூலின் மீது இருக்கிற ஈமானும் தான் உறுதியாக இருந்துச்சு. அந்த ஈமான் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது. நாம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஈமானில் உறுதியோடு இருப்போம் என்றால் நமக்கு எல்லா வகையிலும் பரக்கத்து கிடைக்கும். சமூகத்திலும் அப்படித்தான். சமூக மக்கள் மத்தியிலே ஈமான் இருக்கும் என்றால் முஸ்லிம் சமுதாயமாக நம்முடைய வெற்றியை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடிப்படையில ஈமான் இருக்கணும். இது ஏதோ பொதுவாக சொல்லிட்டு போற கருத்துன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நம்ம வாழ்க்கைக்கு உபயோகப்படுகிற வாழ்க்கை தத்துவம் இது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்களுக்கு வெற்றியை தருகிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு பாதுகாப்பு தருகிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டிருக்கிறான். என்ன நமக்கு தேவை என்றால் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அவர்கள் சொல்லி சேர்ந்தவர்கள் மீதும் உறுதியான ஈமான் நமக்கு வேண்டும். அந்த ஈமான் இல்லாமல் போகிற போது நாம் வலிமையற்றவர்களாக பலவீனமாகிறோம். 2வது தக்வா. அல்லாஹ் சொன்னது, உங்கள்கிட்ட ஈமானும் தக்வாவும் இருந்தால் வானத்தை திறந்து விடுவோம், பூமியை திறந்து விடுவோம்னு அல்லாஹ் சொல்றான். 2வது தக்வா. தக்வான்ற வார்த்தைக்கு விளக்கம் என்னன்னா,
இஸ்லாத்தை கடைபிடிக்கிறது. தக்வா, ஒரு ஆளு தக்வா உடையவர்னு எதை வச்சு சொல்லலாம்? 5 நேரம் தொழுக வந்துட்டாரா தக்வா உடையவர், ஜகாத்து கொடுத்துட்டாரா தக்வா உடையவர், ஹஜ்ஜு கடமையாய் ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டாரா அவர் தக்வா உடையவர். தக்வா உடையவர் என்பதற்கான விளக்கம் என்னன்னா, தீன கடைபிடிக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கிறது தக்வா உடையது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்முடைய குடும்பத்துக்குள்ள நாம எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்முடைய சமூக அளவுல நாம எந்த அளவுல கடைபிடிக்கிறோம், இந்த மார்க்கத்துக்கு நம்ம கிட்ட என்ன மரியாதை இருக்கிறது, நம்முடைய சொந்த விருப்பங்களும் வெறுப்புகளும் நம்முடைய ஆடம்பரமும் நம்முடைய அகம்பாவமும் தானே கோலோச்சி கொண்டிருக்கிறது. பேருக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம், முஸ்லிம்னு பேரை சொல்லிக்கிறோம், முஸ்லிம்னு உரிமை கேட்கிறோம், எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு கேட்கிறோம், எங்களுக்கு இத்தனை பொறுப்பு வேணும்னு கேட்கிறோம், எல்லாம் கேட்கிறோம். நம்ம முஸ்லிம்ங்கிற பேரை சொல்லி கேட்கிறோம். இஸ்லாமிய நடைமுறைகள் எவ்வளவு தூரம் இருக்கிறது சிந்தித்து பார்க்க. அல்லாஹ் சொல்றான், நான் யாரையும் குறை சொல்றது பேசுறதுங்கிற சிந்தனையில சொல்லல, நம்மில் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் பரக்கத்திற்குரியதாக ஆக்கி கொள்வதற்கான வழியை அல்லாஹும் ரசூலும் சொல்வதை சொல்லுகிறேன். அல்லாஹும் ரசூலும் சொல்றாங்க, பரக்கத்து எப்ப கிடைக்கும்? ஈமான் இருந்தா கிடைக்கும், இஸ்லாம்ங்கிற தக்குவா இருந்தா கிடைக்கும்னு சொல்றான். நாம நம்ம வாழ்க்கைய அப்படி அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் வானத்திலிருந்து பரக்கத்தை அவிழ்த்து விடுவான், பூமியிலிருந்து அல்லாஹ் பரக்கத்தை பீரிடச் செய்வான். அந்த பரக்கத் கிடைக்கிற போது நம்முடைய தேவைகள் தானாக நிறைவேறிவிடும், நம்முடைய பிரச்சனைகள் தானாக தீர்ந்து போய்விடும், நாம் கண்ணியத்திற்குரியவர்களாக வாழ்வோம், யாருக்கும் அச்சப்பட்டு ஒடுங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. இதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த பரக்கத்தை நிறைய தருவதற்குரிய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் இந்த மாதத்தின் சகல பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் நமக்கு துணை செய்வானாக. இந்த மாதத்தின் முதல் பகுதி அல்லாஹ்வுடைய கருணைக்குரியது, 2வது பகுதி மன்னிப்பிற்குரியது, 3வது பகுதி நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடியது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஏராளமான பரக்கத்துகளை தரக்கூடியது இந்த ரமலானுடைய மாதம். எல்லா வகையான பரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்வதற்கு, அது நம் வாழ்க்கையில் எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு வழி என்ன என்பதை தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, கோவை கோட்டை